விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக கூடுதலாக 7 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தோல்வி பயத்தால் தான் அதிமுக போட்டியிடவில்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். செய்தியாளர்கள் கோபிநாத், தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று திமுகவினருக்கும் நாம் தமிழருக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. இதில் ஒருவருக்கொருவர் கல்வீசி தாக்கிக் கொண்டதில் 2 பெண்கள் காயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட வாக்கூர் பகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பகுதியில் திமுகவினரும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் பதற்றம் நிலவியது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா தலையில் ஹெல்மெட் அணிந்தபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்கள் வெற்றி வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்கள் இல்லம் தேடி வருகிறார். இதனிடையே தோல்வி பயத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் போட்டியிடவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். மறுபுறம் இடைத்தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் விவிபேட் இயந்திரங்களில் சின்னம் பொருத்த பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. இடைத்தேர்தலை ஒட்டி சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு செய்யப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். முன்னாடி பார்த்தோம்னா விக்கிரவாண்டி தொகுதிக்குள் நுழையும் 9 இடங்களில் இந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. தற்போது மேலும் பார்த்தோம் அப்படின்னா 7 இடங்களில் இந்த சோதனை சாவடிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள்ள வந்திருக்குது. இந்த பாதுகாப்புல மத்திய துணை ராணுவ படையினரும் மற்றும் மாநில போலீசாரும் இணைந்து வருவாய்த்துறையினரும் இந்த சோதனையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கல்பனா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.